அவர்களே, இப்பொழுது மத்திய மாநில அரசுகளால் சிறு வணிகமும் நம் நாட்டு கம்பெனிகளும் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா சிமெண்ட், சங்கர் சிமெண்ட் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தை அதன் நிறுவனர் சீனிவாச அவர்களிடமிருந்து அல்ட்ராடெக் கம்பெனி வாங்கி உள்ளது. அது எப்படி என்று கேட்கிறீர்கள் என்றால், டிமார்ட் கம்பெனியில இந்தியா சிமெண்ட் ஒரு பங்குதாரர். எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது, நேற்று தான் தெரியும். அதில் 51% பங்கு அல்ட்ராடெக் கம்பெனி வாங்கினதுனால அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இந்தியா சிமெண்ட் நிறுவனம் கட்டுப்பட்டாங்க. இந்த கண்டிஷன்ல வேண்டாம், இந்த சிமெண்ட் கம்பெனியே வாங்கி, அதாவது திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த தங்கமேருக்கு பேரு முன்னாடி காளையூத்து சிமெண்ட் ஃபேக்டரி தான் சொல்லுவோம். அந்த இந்தியா சிமெண்ட் கம்பெனியை அல்ட்ராடெக் வாங்கிட்டு, இதுல இந்த சிமெண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? என்ன கை தூங்க பாப்பா. ஸ்டீல் சிமெண்ட் இல்ல, ஓகே. அதாவது ஸ்டீல்ல காமாட்சி ஸ்டீல் நம்ம ஊர் இந்தியா கம்பெனி, சாரி தமிழ்நாட்டு கம்பெனி. அந்த காமாட்சி ஸ்டீல் வந்து பொதுவா இந்த கும்படி பூண்டி அங்கெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய இரும்பு கம்பெனிகள் பழைய இரும்பு, அது கூட கொஞ்சம் பில்லட் ராடுன்னுவாங்க, அதெல்லாம் போட்டால்தான் கம்பி இழுக்க முடியும், கம்பி ஒதுக்க முடியும். ஆனால் காமாட்சி ஸ்டீலை பொறுத்தளவுல இரும்பு தாது மண்ணை போட்டாலே அதை கம்பியா ஒதுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரே அங்கீகாரம் பெற்ற கம்பெனி காமாட்சி ஸ்டீல். அது 2400 கோடி ரூபாய் பேங்கில் கடன் இருந்தது. அதை நிறுவனர், ஆனா அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு 2500 கோடி ரூபாய். பேங்க்ல வங்கியில கடன் 2400 கோடி, அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு 2500 கோடி. ஆனால் இந்த வங்கி கடனை சரி கட்டிக்கலான்னு கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொண்டிருந்த போது அந்த வங்கி ஏலத்துக்கு கொண்டு வரும்போது அந்த கம்பெனியை வெறும் 640 கோடி ரூபாய்க்கு அம்பானி நிறுவனம் எடுக்குது. ஆன்லைன் ஏலம், ஆன்லைன். அந்த ஆன்லைன் பீட்ல அம்பானி நிறுவனம் 640 கோடி ரூபாய் பீட் பண்ணதுக்கு அப்புறம் அனைத்து சர்வர்களும் முடக்கப்பட்டு, அது சம்பந்தமா கோர்ட்ல, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதாவது 640 கோடி ரூபாய் அவங்க கேட்டாங்க, நான் 750 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், நான் 800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், நான் 2000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். நிறைய வணிக நிறுவனங்கள் போட்டி. ஆனா அந்த போட்டியில யாருமே கலந்துக்க முடியல. அம்பானி நிறுவனம் அந்த ஏலத்தொகையை அவர்கள் குறிப்பிட்டவுடன் அனைத்து இணைய தளங்கள், நெட்வொர்க் எல்லாமே அந்த முடங்கி போய் 640 ரூபாய் பணத்தையும் அம்பானி நிறுவனம் கட்டிட்டாங்க. இது சம்பந்தமா எவ்வளவோ பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அவங்க ஏலம் எடுத்துட்டாங்க, அவங்க பணத்தை கட்டிட்டாங்க. இப்போ இழப்பு யாருக்கு? வங்கிக்கு. நான் 650 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்தேன், 640 தான் எடுத்தேன்னு கட்ட போறாங்க. நம்ம பொதுமக்களுடைய காசு வங்கியில திவாலுங்கிற கணக்கில் வீணடிக்கப்படும். இதற்கெல்லாம், இது போன்றவைகளுக்கெல்லாம் காரணம் 1991 அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த உலக வர்த்தக ஒப்பந்தம் தான் இவை அனைத்துக்கும் மூல காரணம். அதிலிருந்து பின்னால் வந்தவங்க பிஜேபிக்காரங்க தலைவர் சொல்லுவாங்க, காங்கிரஸ்காரன் கதவை திறந்து வச்சான், இவன் கதவையே கழட்டி போட்டான் பிஜேபி அனைத்து சொல்லுவாங்க. அவர்களுக்கு இவர்கள் தலைத்தவர்கள் ஊரையும் பொதுமக்கள் பணத்தையும் சில்லறை வணிகத்தையும் அனைத்தையும் சூறையாற்றுவதையே
வகையில் எல்லாம் மக்களை சுரண்டது, வணிகர்களை சுரண்டது, நிர்வணிகத்தை சீரழிக்கிறது எல்லாரும் பேசுங்க. இதெல்லாம் விவரமா பேசினா நேரம் பத்தல. எல்லாரும் ஒரு தமிழ் பாடல் ஒன்று உண்டு. கூரம்பு பட்ட போதும் ராமாயண் அடைக்காத தேரைக்கு நீர் ஒழித்த ராமாயணி ஒரு பாடல். இந்த பாடலோட பொருள், ராமர் ஒரு நேரம் காட்டுக்கு பேசும்போது அந்த அம்புப்பட்டியை மாற்றுறதுக்காக ஒரு அம்பை எடுத்து மண்ணில் குத்துவார். குத்திட்டு போய் தண்ணியை குடிப்பார். குடிச்சு வந்து அந்த அம்பை எடுக்கும் பொழுது ஒரு தேரை குத்தப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப ராமர் கேட்பாரு, தேரையே நான் குத்தும் போது ராமானி ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நான் உன்னை குத்தி இருக்க மாட்டேனேன்னு கேட்போம். அப்ப தேரை சொல்லும், வேற யாராவது குத்தி இருந்தா நான் ராமானி கூப்பிட்டுருப்பேன், நீயே கூப்பிடுறதுனால நான் ராமானி கூப்பிடல ராமானிய சொல்லுவோம். அப்பதான் ராமர் கண்ணீர் வடிப்பார். அதோட பாடல் தான் கூரம்பு பட்ட போதும் ராமாயணம் கிடைக்காது தேரைக்கு நீர் வடித்த ராமாங்கிற பாடல். அந்த தேவையின் நிலைக்கும் தமிழக இந்திய மக்களுக்கும் சில்லறை வணிகர்களுக்கும் வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. நாம் அந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களால் நாம் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், தொல்லை அடைந்து கொண்டிருக்கிறோம். இவை அனைத்துக்கும் நம்முடைய மாநாட்டுக்கு நீங்கள் அனைவரும் வாருங்கள். அந்த மாநாட்டில் இயக்கப்படக்கூடிய தீர்மானங்களை அரசு ஆதரிக்கவில்லை என்றால் தொடர்ந்து கண்டிப்பான முறையில் தலைவர் எந்த வழியில் போராட்டங்களை அறிவித்தாரோ அதே போல் கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம். தலைவருடைய வழியிலே தொடர்ந்து பேரவை நடக்கும். பேரவை அதே போல நடத்துவோம். அனைத்து வணிகர்களும் வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.